தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட நிலையில் அனைவரும் விடுவிப்பு. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த போது பணியில் இருந்த அதிகாரிகளின் சொத்து விவரங்களை 3 மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழியும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சாடல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் அறிவிப்பு. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல். 20 சென்டிமீட்டர் மழை அளவை தாங்கும் அளவிற்குத்தான் வடிகால் அமைக்கப்பட்டதாகவும் விளக்கம். சென்னையில் 33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் மும்முரம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாநகராட்சி நடவடிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கும். உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் லட்சினையை வெளியிட்டார் அமைச்சர் சேகர் பாபு. ஆன்மீக வரலாற்றில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கு பெறும் சிறப்பு வாய்ந்த மாநாடாக இருக்கும் என்றும் கருத்து. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 5,699 கௌரவ விரிவுரையாளர்களின் பணி நீட்டிப்பு. 11 மாதங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி உயர்கல்வித்துறை உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 23,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 118 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பால் 2வது முழு கொள்ளளவை எட்டிய ஆழியார் அணை. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,700 கனஅடியாக உள்ள நிலையில் கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் கைது.
இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் கணவர் ஜாக்சன் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அவதி. ஈரோடு மாவட்டம் அருகே பைப் லைன் அமைக்க லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் செயலாளரை கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் இடையே நேரிட்ட மோதல். தடுக்க முயன்ற ஆசிரியர் சிவகுமாருக்கு தலையில் அரிவாள் வெட்டு. தென்காசி மாவட்டம் குண்டாறு பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல தடை. வெள்ளப்பெருக்கை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கரூர் அருகே வாய் தகராறில் பஞ்சாயத்து பேசச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. பெண் உள்பட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இடுக்கி மாவட்டம் உப்புதரா குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறை தீவிர நடவடிக்கை. மாணவர்கள் அளிக்கும் பணத்தில்தான் பயிற்சி கட்டடம் எழுப்பப்பட்டு விளம்பரங்களும் வருகின்றன. வருமானம் ஈட்டும் தொழிலாக கோச்சிங் சென்டர் மாறிவிட்டது என்றும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம். டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழக்க காரணமான IAS அகாடமியில் முறைகேடு நடந்தது உண்மைதான். இனி இதுபோல் நடக்காது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாநிலங்களவையில் விளக்கம். டெல்லி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் போல் நீட் தேர்வு ரத்தும் விவாதிக்கப்பட வேண்டும். மாணவி அனிதா மரணமும் துயர் மிக்கதுதான் என மாநிலங்களவையில் திமுக MP திருச்சி சிவா பேச்சு. நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்காலத்தை இந்த பட்ஜெட் குத்தி கொலை செய்துள்ளது. கல்விக்கு குறைந்த நிதி, MSP கோரிக்கை நிராகரிப்பு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. நாட்டின் 90% பேரின் கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினால் சிரிப்பதா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து X தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி குரூப் சுற்றுப் போட்டியில் அர்ஜென்டினா, இந்திய அணிகள் தலா 1 கோல் அடித்ததால் டிரா. 1-0 என அர்ஜென்டினா முன்னிலை வகித்த நிலையில் கூடுதல் நேரத்தில் 1 கோல் அடித்து இந்தியா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ராங்கி ரெட்டி இணை கால் இறுதிக்கு தகுதி. ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறி சாதனை. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 4ஆம் இடம் பிடித்து நூல் இழையில் பதக்கத்தை தவறவிட்டார் இந்திய வீரர் அர்ஜுன் பாபுதா.